ஃபீல்டு செட் அண்டு லெஜண்ட் டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்குது. இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும், குரூப் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா ஃபீல்டு செட்டுன்னு ஒரு டேக் இருக்குது. இந்த டேக்கு தான் நான் குரூப் பண்ணணும்னா இந்த டேக்கு தான் நான் போவேன். நான் வந்து எனக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு ஒரு ஃபீல்டு செட்டு, நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ்க்கு ஒரு ஃபீல்டு செட்டுன்னு போட்டாச்சு. எங்கே முடிக்கிறேனோ அங்கே வந்து நான் இங்கே ஃபீல்டு செட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா? இது ஒரு குரூப் ஆயிடுச்சு. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு குரூப். இப்போ வந்து எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ்க்கு ஒரு குரூப். இதில் நான் வந்து இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு வந்து நான் H1 டேக் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மூணுக்குமே நான் ஒரு நேம் வைக்கிறேன். அந்த நேம் வச்சுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும்னா லெஜெண்டுங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணணும். அந்த லெஜெண்ட் இந்த டேக் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த டேக்குள்ள என்ன போடணும்னா இப்போ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதையே நான் இங்கே போடுவேன். அதே மாதிரி நான் இந்த எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ்க்கும் போட்டுக்கிறேன். நான் இந்த எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ்க்கும் போட்டாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த எஜுகேஷனல் டீட்டெயிலோட இது ஃபுல்லாக ஒரு குரூப் ஆயிடுது. இப்படி பண்ணால் உங்களுக்கு உங்கள் வெப்சைட்டோட அக்சஸபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும்.